இந்த மழை காலத்துல, பனி காலத்துல சளி பிடிக்குதோ இல்லையோ, இந்த வெயில் நாள்ல என்னன்னு தெரியல சளி பிடிக்குது. பாப்பாக்கு எப்பயுமே ஸ்நாக்ஸுக்கு இந்த மாரி ஃப்ரூட்ஸ் வச்சு குடுத்து அனுப்பிச்சிடுவேன். அவளுக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிட்டு இருமல் இருக்கிறதுனால, சரி ஃப்ரூட்ஸ் குடுக்க கொஞ்சம் லைட்டா பயமா தான் இருக்கு. சரி அதனால இன்னைக்கு பேன் கேக் மாதிரி செஞ்சு குடுத்துருவோம் அப்படின்ட்டு அத தான் பண்ண போறேன். பேன் கேக் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு மிக்ஸி ஜார்ல நான் 2 பனானா சேர்த்துருக்கேன். இது ஏலக்கி பனானா தான். அந்த அளவுக்கு சளி பிடிக்காது. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு, ஸ்வீட்க்கு நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு. இத சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி எனக்கு டைம் இல்லன்றதுனால நான் மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இது நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்தோடனே அதை வந்து பேன் கேக் மாதிரி குட்டி குட்டியாக சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூடவே ஹனி ஸ்ப்ரெட் பண்ணியும் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொடுத்து அனுப்பலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பாப்பாவுக்கு லஞ்சு ஆஃப்டர்நூன் கொடுத்து அனுப்பலான்னு தான் இருக்கேன். அதனால தான் ரொம்பவே பொறுமையாக வேலை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த குழந்தைங்களுக்கு சளி ஃபீவர் வந்தாலே அவங்களுக்கு எப்படி இருக்குமோ இல்லையோ நம்ம ஒரு வழி ஆகிடுவோம். இதில் பெரிய டாஸ்க்கே எனக்கு வந்து என் பொண்ணை இந்த மருந்து மாத்திரை குடிக்க வைக்கிறது தான். இப்படிலாம் இருந்தால் தானே அவங்க குழந்தைங்க, உங்கள் குழந்தையும் அப்படியான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ஒரு மினி விலாகில் சந்திக்கலாம். பை.